சூர்யாவோட ஆக்டிங்கில் சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் கங்குவா மூவிலேருந்து ஒரு சின்ன டீசரை ரிலீஸ் பண்ணுறதுல இருந்தாங்களே. இப்போ இந்த மூவியோட டீசர் ரிலீஸ் ஆகியிருக்க டீசர் இது வரைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் சவுத் இண்டஸ்ட்ரியே இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப மாதம் மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸில் வச்சு செஞ்சிருக்காங்கன்னே சொல்லணுமே. டிஎஸ்பியோட மியூசிக்கும் இந்த ஸ்க்ரீன் பிளேவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைப்பாக இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பாக இந்த கங்குவா மூவிக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை இந்த டீசரில் ஏற்படுத்திட்டாங்க. பேன் இண்டியா வைஸ் ஆக்டர் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட்டாக நிறைய இடங்கள் அந்த மூவியோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களே. சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் கண்டிப்பாக இந்த மூவி ஒரு கம்பேக் மூவி அமையும்னு நினைக்கிறேன். சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2 மூவியுமே ஓரளவு தான் ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் சூர்யாவுடைய ஆக்டிங்கில் இந்த கங்குவா மூவிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படணும். கிட்டத்தட்ட இந்த டீசர் 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி விட்டுருச்சு. ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேவும் மூவியில் பக்கவாக இருந்துச்சுன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த கங்குவா மூவி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யாவுடைய ஆக்டிங்கில் சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் டிஎஸ்பியோட மியூசிக் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா வைஸ் ஆக்டர் எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருக்காங்களே. இவங்களுடைய ரெஸ்பான்ஸும் இந்த மூவியில் எந்த அளவுக்கு இருக்க போகுன்னு மூவி தேட்டருக்கு வந்த உடனே தெரிஞ்சிடும். உங்களை இந்த டீசர் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.